அன்பிற்குரியவர்களே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தை ஒன்றை சொல்வார்கள். முன்னோர்கள் கண்டுபிடித்த வார்த்தை அல்ல அது. படைத்தவனாம் அல்லாஹுடைய வார்த்தையைத்தான் அவர்கள் அப்படி மருவி மக்களுடைய புழக்கத்தில் அந்த ஒரு பழமொழி கொப்ப அல்லாஹுடைய ஒரு வசனம் ஒன்று தொனித்ததை ஹாஃபில் அவர்கள் ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்ஜாஅக்கும், உங்களிடத்துல ஒருவர் வருகிறான், ஃபாஸிக்குன், ஒரு தீயவன் ஒருவன் வருகிறான், அவனை பற்றி ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தீயவன் வருகிறான், பின்னபையின், ஒரு செய்தியை அவன் கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வரும்போது பையனு, நீங்க அதை தெளிவுபடுத்தாம உறுதிப்படுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ் தஆலா. வந்தவன் ஒரு புயல், வந்தவன் ஒரு பாவி, ஒரு மேன்மைக்குரியவன் உங்கள்கிட்ட சொல்லல, ஒரு பாவி உன்கிட்ட சொல்றான் அப்படின்னு சொன்னா உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி நம்பி அதை உறுதி பண்ணி அதை ஒரு வழி பண்ணி பாதிப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நபரை பத்தி அவன் சொல்லி நாம் அந்த ஒரு ஆளுமை இதுல இருந்து அதிகாரத்துல இருந்து சம்பந்தப்பட்டவனுக்கு பாதிப்பை நம்ம கொடுத்து அவன் அதுக்கு தகுதி இல்லாதவனா இருந்தான்னு சொன்னா சொல்லுவாங்க இல்லையா, 7 ஜென்மத்திற்கும் விடாது அப்படின்ட்டு. 7 ஜென்மம் என்பது இஸ்லாத்துல கிடையாது, ஆனால் 7 தலைமுறைக்கும் விடாது. தூக்கி போட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அவர்கள் செய்த இந்த ஒரு பெரிய பலாயினால மாட்டிக்கிடும். எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. சஹாபாக்கள்ல ஒரு நபித்தோழரை வசைப்பாடி கொண்டே இருந்தான் ஒருவன். தொடர்ந்தார் கூட வசைப்பாடி கொண்டே இருந்தான். இட்டுக்கட்டை அவர்கள் மீது திணித்துக் கொண்டே இருந்தார். முற்றி போய் அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண்ணை வைத்து அவர்களை என்ன செஞ்சான், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வைத்து, பெண் டக்குன்னு பேசு பொருளாகவும் ஆயிடுவா, சீக்கிரமாக நம்பக்கூடிய ஒரு மனோபாவம் தான் மனிதர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு. பொம்பளை கண்ணீர் வடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் பெண்கள்கிட்ட பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பழகணும். அவ யார் எப்படிப்பட்டவன்றதை பார்த்து தான் பழகணும், பழகக்கூடாது இஸ்லாத்துல. அப்படி சப்போஸ் ஒரு வேலை அவர்களோடு வேறு வழி இல்லாத உறவாடுதல் வந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதனாலதான் ஷரியத் ரொம்ப பெரும் பாதுகாப்பை, கற்பொழுக்கத்தின் பாதுகாப்பை தருகிறது. அதனால அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கண்டா இந்த சமூகம் அதை பிடிச்சுக்கிட்டு தான் ஆடுமே ஒழிய ஆண்களை நம்பாது. அப்படி ஒன்றை சதித்திட்டம் தீட்டி அந்த சஹாபி, அந்த பெயர் ஞாபகம் இல்லை சஹாபியினுடைய பெயரு, அவங்க மேல இட்டுக்கட்டு சொல்லப்படுது. இட்டுக்கட்டு சொல்லப்பட்ட உடனேயே அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செய்யல. தான் வாழ்க்கையில பரிசுத்தன்றது அவங்களுக்கு தெரியும். ரப்புல் ஆலமீனை, இறைவா, சம்பந்தப்பட்ட இவளின் கண்களை போக்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டாங்க. கண்களை போக்கிவிடு. எந்த கண்ணால நான் செய்யாததை செஞ்சேன், நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாலோ அந்த கண்களை போக்கி விடுனாங்க. அல்லாஹ் அக்பர். ஓரிரு நாட்களே ரப்புல் ஆலமீன் போக்கிட்டான். ஏன்னா அவ்வளவு வேல்யூ பண்ண ஒரு சஹாபி. சஹாபியுடைய பேர் சரியா ஞாபகம் இல்லை, மனதில் நிற்கிது, வரமாட்டேங்குது. உடனடியாக போக்கப்பட்டது சகோதரர்களே. காரணம் என்னன்னு சொன்னா விசாரிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் சொன்னால் நம்பினார்கள் மக்கள். ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு பாதிப்பை கொடுத்தாங்க. அதனால வழி வேதனையினால சொன்னாரு, ஓ இறைவா, அவளுடைய கண்களை போக்கிவிடும் சொல்லிட்டார். அவர் அதை எதை பத்தி யோசிக்கல, தன்னுடைய வழியை மட்டும்தான் அவர் யோசிச்சார். இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம நிறைய சம்பவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மல்லிகை சரம் போல தொடுத்து கொண்டே இருக்கலாம். சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, எந்த ஒரு மூமின் மேலையும் அபாண்ட பழியை சுமத்துவது அந்த நேரத்துல நமக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தலாம் தான். ஒருத்தனை நான் சொல்லி ஒரு 4 பேர் அவனுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேங்க. ஒருத்தனை நான் இட்டு கட்டி அவன் அதை நம்பி மக்கள் அவனை வசப்படுறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவனை திட்டுறாங்க அல்லது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கடா, அந்த நேரத்தில் அந்த சைக்கோக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த சைக்கோ மட்டும் இல்ல, அவனுக்கு வாழையடி வாழையாக வரக்கூடிய தலைமுறைக்கும் சாபத்தை பெற்று கொடுத்துருவான். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மனிதர்கள் மேல. ஒரு மூமின் மேல மட்டும் இல்ல, காபிரா இருக்கிறாரு, இந்துவா இருக்கிறாரு, இந்து மேல இட்டு கட்டலாமா? இட்டு கட்ட முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனித உயிர்கள் அவ்வளவு பாதுகாப்பானது. மனித உயிர்கள் காபத்துல்லாவை விட மேலானதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமினுடைய உயிர் இருக்குதே, அந்த மூமினுடைய உயிர் இங்க இருக்கக்கூடிய காபாவை விட ரொம்ப ரொம்ப தூய்மையானது அப்படின்னு சொன்னாங்க.
அதனால மானம் மரியாதை இஸ்ஸத், ஒரு மூமினுடைய மான மரியாதையை அவன்கிட்ட தவறே நடந்திருந்தா கூட நீங்க வெளியில காட்டக்கூடாது. அவன்கிட்ட தவறு நடந்து நீங்க பார்த்துட்டீங்க, முடிந்த அளவுக்கு நீங்க மூடி மறைச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய தவறுகளை மூடி மறைப்பான். இல்லையா ரப்புல் ஆலமீன் நோண்டி நொங்கெடுப்பான் வாங்க இல்லையா, அவன் செய்த ஒரு சின்ன கடுகளவு பாவத்தை கூட விட மாட்டான். ஒரு மூமின் நாளை மறுமை நாள்ல அல்லாவால் மன்னிக்கப்படணும், அல்லாவால் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சான்னு சொன்னா இன்னொரு மூமியினுடைய குறையை மறைக்க வேண்டும். சகோதரர்களே, பட்டவர்த்தனப்படுத்த கூடாது. அவன் இவரை திருத்த வேண்டும் என்று இருந்தால் தனிப்பட்ட முறையில அப்படி செய்யாதீங்க, அது சரியா இருக்காது, அது ஷரியத் இல்ல, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் அனுமதி இருக்கிறதே ஒழிய ஊரெங்கும் உலகெங்கும் பரப்பி அதில் ஆத்ம சுகம் பெறுவது எந்த ஒரு மூமினுக்கும் அழகல்ல, அது மிருகத்தனமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எந்த காரணத்தை கொண்டும் ஒருவன் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொன்னானேயானால் அது ஊர்ஜிதமாக உண்மையாக உங்களுக்கு தெரிகின்ற வரைக்கும், நீங்கள் தீர விசாரணை செய்து அது உறுதிப்படுத்துகின்ற வரைக்கும் நீங்கள் அதை நம்பலாகாது அப்படின்னு பொருள்படக்கூடிய வசனத்தை தான் அவர் ஓதினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலம் எல்லாம் இந்த நாவு என்ற படுபயங்கரமான ஒரு ஆயுதத்தை வைத்து அடுத்தவர்களை துஷ்டப்படுத்துவதிலிருந்து பாதுகாப்பானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இந்த நாவை வைத்து பிறரை வாழ வைத்தேன் என்ற நல்ல பெயரோடு இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் மறைய வைப்பானாக.